அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலே பசங்களுக்கு ரெடி பண்ணதோட சேர்த்து எங்களுக்கும் லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணி ஜீரா சம்பா அரிசியில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு தோசை மாவு கொஞ்சம் மீதம் இருந்தது. அதில் ஸ்வீட் பணியாரம் பையன் கேட்டான்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பசங்க 2 பேரும் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் அரை நாள் அதிலே போயிடும். அதனால ஃபஸ்ட்டு டாப் ஷெல்ஃப் மட்டும் தான் அன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தேன். கிச்சனில் எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறதுனால இது தேவையில்லாத திங்ஸும் எக்ஸ்ட்ராவாக ஷெல்ஃபில் சேருது. அது போக நிறைய தூசியும் வருது. அது கூடவே பேக்கெட்டில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதம் வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரா ஆர்கனைசரில் போட்டு தான் நான் வச்சுருந்தேன். அது வழியாகவும் உள்ளே வந்து தூசி போகுது. அதனால் அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை இப்போ தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது உள்ள எல்லாத்தையுமே வச்சு நல்லா ஏர்டைட்டாக கவர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸில் ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் ஒர்க் பண்ணி கேட்டு ஒரு ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதையும் வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போலாம் இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் நிறையா வருது. ஸ்லீவில் ஒர்க் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹேங்கிங்ஸ் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.